முதல் நாள் வந்து ஒரு சமயத்துல உதயநிதி அவர்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு சட்டசபையில சொல்றாரு. அடுத்த நாள் இவர் வந்து பண்டிட் இவருடைய ஜோதிடரை வந்து ஆலோசகரா நியமிக்கிறார். அவங்க கேட்டாங்க இல்லையா, ஏன் இப்படி பண்ணி சர்க்காரியா கமிஷன் அவ்வளவுதான் கிளம்பி ஓடிடுவாங்க, சக்கரை மூட்டை என்னாச்சு அவ்வளவுதான், 4 கேள்வி வச்சுக்கிட்டாருன்னா சிம்பிளா திமுக வெளியே வச்சிடலாம். இன்னொன்னு, உதயநிதி அவர்கள்கிட்ட வந்து சனாதனம்னா என்னன்னு சொன்னீங்களா, அதுக்கு வழக்கம் கொடுங்கன்னு கேட்டா அவர் வெளியே போயிருவாரு. திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்கன்னா அவர் வெளியே போயிருவாரு. அது அதிகார திமிர். அப்படின்னா நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது டெட் பாடின்னு சொன்னீங்க எடப்பாடியை, அதெல்லாம் எந்த கணக்குல வரும்? எடப்பாடியின் தாயாரை விமர்சனம் செய்து அவர் கண்ணீர் விட்டார், எங்க அம்மாவை பத்தி இப்படி பேசிட்டாங்களே கண்ணீர் விட்டார், அதெல்லாம் எந்த கணக்கில் எடுப்பது? இப்ப ஏற்கனவே நேற்று ஒருத்தர் 100 கோடி ரூபாய் ஏதோ பள்ளி கல்வித்துறையில ஒருத்தர் கைது பண்ணதா செய்தி வந்தது. அது ட்ரைலர் தான், வெயிட் பண்ணுங்க, இன்னும் வச்சு செய்வாங்க அவங்க. இந்த ஒரு இதுல சொல்லுவாங்க இல்லையா, அந்த விவேக் அவருடைய நகைச்சுவை காமெடியில ஒண்ணு சொல்லுவாரு, ஆவாஸ் அஞ்சிங் ஆவாஸ், அது மாதிரி இவங்களை வச்சு செஞ்சீங்க. தூய்மை பணியாளர்ல இவங்க எவ்வளவு பிரார்த்தனை பண்ணாங்கன்னு தெரியும். யாரோ ஒரு அம்மா காஞ்சிபுரத்துல இருந்து பாரிஸ் போனாங்களாம், டிராபிக்கா இருந்து கேஸ் போடுவாங்களாம், சேகர் பாபுவோட ட்ரஸ்ட் சேர்ந்தவங்க இந்த தூய்மை பணியாளர்களை உள்ள பிடிச்சு போடுவாங்கன்னா இந்த பிரார்த்தனை நீங்க பண்ணீங்கல்ல, இப்ப அதெல்லாம் வரிசையில வரும். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், விண்வெளி சம்பந்தப்பட்ட ஸ்பேஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. கம்பெனி பேர் என்ன, ஸ்பேஸ். அப்ப சரி ஸ்பேஸ் கொஞ்சம் நிதி ஒதுக்குப்பா அப்படின்னு இவங்க ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. எதுக்கு திடீர்னு ஆரம்பிச்சீங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு தாவேக ஆட்சி அமைந்து 50 நாட்கள் நிறைவடைந்துள்ளது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேகாவின் 50 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? இது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன குறைகள் தவிர பெருசா ஒன்னும் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க எதுவும் பெருசாவும் செய்யல, அதனால நம்ம பெருசா சொல்ல முடியல. ஏன்னா பெரிய திட்டங்கள் ஏதாவது சொல்லியிருந்தாலோ அதுல ஏதாவது வேற சில பிரச்சனைகள் இருந்தாலோ நம்ம சொல்ல முடியும். இது வரைக்கும் அவங்க 2 திட்டம் தான் அறிவிச்சிருக்காங்க. ஒண்ணு சிங்கப்பெண் அறிவிச்சாங்க, அதற்கு பிறகு இப்ப அந்த மோதிரம் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் ஒண்ணு சொன்னாங்க. மற்றபடி வேலைக்கு புதுசா ஆள் எடுத்திருக்கிற எத்தனை பேருன்னு ஒண்ணு சொன்னாங்க. 3 தான் எனக்கு தெரிஞ்சு பெருசா அதான் சொல்லியிருந்தாங்க, வேற எதுவும் சொல்லலை. ஸோ அந்த தாய்மாமன் மோதிர திட்டத்துல கூட எதுக்கு திடீர்னு அறிவிச்சாங்க, செப்டம்பர் 15ன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி வந்தப்போ இல்ல இப்பயே கொடுத்துட்றோம் பிறந்த நாள்ல இருந்தாங்க. மற்றபடி இவங்கள்ட்ட ஏன்னா சின்ன சின்ன ஃபிளாஸ் இருக்கு, இவங்களுடைய அமைச்சர்கள் இன்னமும் அந்த ரீல்ஸ்ல இருந்து வெளியில வரல, அதெல்லாம் சின்ன சின்னது வெளியில வரணும், வந்தாங்கன்னா ஓகே. பட் விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் எல்லா சைடையும் பேலன்ஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி இந்த ஆட்சியை பார்க்க வேண்டியது. ஏன்னா மத்திய அரசை கன்வின்ஸ் பண்றாரு, கூட்டணி கட்சிகளை கன்வின்ஸ் பண்றாரு, வெளியில இருக்கவங்களையும் உள்ள வரத்துக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க வாங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் வாங்கன்ற லெவல்ல கூப்பிடுறாரு. கூட்டணி கட்சி எதுவும் பேசாம ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க, ஏன்னா எதுவும் பேச முடியல, வெளியில போய் பேசுறாங்க ஆனா உள்ள பேச முடியல. இது வரைக்கும் ஒன்றிய அரசுன்னு திமுக கிரியேட் பண்ண நரேட்டிவ் செட் உடைச்சி இந்திய அரசுன்னு கூப்பிடுவேன் இனிமேல் அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் ஒன்றிய அரசுன்னு சொன்ன அவருடைய அமைச்சர்களை இனிமேல் இந்திய அரசுன்னு தான் கூப்பிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாறுதல் அங்க வருது. முதல் நாள் வந்து ஒரு சமயத்துல உதயநிதி அவர்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு சட்டசபையில சொல்றாரு. அடுத்த நாள் இவர் வந்து பண்டிட் இவருடைய ஜோதிடரை வந்து ஆலோசகரா நியமிக்கிறாரு. சரி, அப்ப அவர் என்ன சொல்றாரு, சனாதனத்தை ஒழிப்பேன்னு நான் கொண்டு வந்து இங்க வைப்பேன் அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் கூட்டணி கட்சி எல்லாம் இல்ல சரியில்லைன்னு உடனே எடுக்கிறார், இவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குறாரு. ஸோ அவர் தன்னுடைய இமேஜை வந்து இன்னதுதான் ஜட்ஜ் பண்ண முடியாம, இந்த சொல்லுவாங்க இல்லையா ப்ரூஸ்லி கராத்தேல வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாம இருக்கும், அந்த மாதிரி மெயின்டைன் பண்றாரு. ஸோ இது நல்ல விதமா இருந்தால் நல்லதுதான். நமக்கு இங்கே தேவை ஒரு நல்ல ஆட்சி. அது திராவிடத்தை ஒழித்து விட்டு, தமிழர்களுக்கு எதிரான திராவிடத்தை ஒழித்து விட்டு நல்ல ஒரு ஆட்சியா வந்தால் நல்லதுதான். ஏன்னா மத்திய அரசோட இணக்கமா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு, எந்த பிரச்சனையும் எனக்கு வேணாம், எனக்கு தமிழ்நாட்டுக்கு செய்யணும் அப்படிங்கிறாரு. ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு விதமா இது போகும். முதல்ல ஒரு 6 மாசம் கம்ப்ளீட் பண்ணட்டும். ஸோ அதற்கு பிறகு அந்த ஒரு இதை வச்சு பார்க்க முடியும். ஸோ நல்ல விதமா தான் இருக்கு, இப்போதைக்கு பெரிய அளவுல இல்லை, சின்ன சின்ன குறைகள் தான், அது கூட குற்றமா சொல்ல குறைகளா சொல்றோம், அதை திருத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அங்கொன்றும் இங்கொன்றும் தாவேகா நிர்வாகிகள் மேல வரக்கூடிய குற்றச்சாட்டுகள், இன்னைக்கு அமைச்சர் மேல வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இன்னைக்கு சேகர் பாபு கூட ஒரு விஷயத்த ரைமிங்கா சொல்லியிருக்கிறாரு, மாத்திரை ரெடியா இருக்கு,
நீங்க பொடியாக்குறதுக்கு அமைச்சர் தயாரா ரெடியா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு, நீங்க இந்த அகங்காரம் பிடிச்ச மாதிரியான ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. இந்த டேக் டைவர்ஷன் ரீல்ஸ் ஆட்சியை மக்கள் இன்னும் 3 மாசத்துல கவுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் விஜயை சூழ்ந்திருக்கு. அதை அவர் எப்படி சமாளிப்பாருன்னு நம்ம எடுத்துக்கணும். இல்ல அவர் ஈஸியா சமாளிச்சிருவாரு. ஏன்னா திமுக என்னைக்குமே நல்ல ஒரு எதிர்கட்சியா இருக்கும். ஆளுங்கட்சிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சொதப்பினாங்க. இப்ப 5 வருஷம் எப்படி சொதப்பினாங்களோ அப்படி பண்ணுவாங்க. எதிர்கட்சியில நல்லா பேசுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது சொல்ல முடியும். அவங்க நிறைய பேசுவாங்க. நல்லா ஆளுங்கட்சிய மிரட்டி இந்த வேலையை செய்யலைன்ற மாதிரி செஞ்சு வச்சிருவாங்க. ஆனால் ஆளுங்கட்சியில செய்ய மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது இப்போ விஜய் அவரை எதிர்கொள்றது ரொம்ப சுலபம். இவங்களை ரொம்ப சுலபம். 4 கேள்விதான். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது கேட்ட மாதிரி 4 கேள்விதான். கச்சத்தீவை ஏன் கொடுத்தீங்க? உடனே வெளியே போயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு 4 கேள்வி இவர் கையில வச்சுக்கிட்டாருன்னா போவோம். அவங்க கேட்டாங்க இல்லையா, ஏன் இப்படி பண்ணி சர்க்காரியா கமிஷன், அவ்வளவுதான், கிளம்பி ஓடிடுவாங்க. சக்கரை முட்டை என்னாச்சு, அவ்வளவுதான். 4 கேள்வி வச்சுக்கிட்டாருன்னா போதும். சிம்பிளா திமுக வெளியே வச்சிடலாம். இன்னொன்னு, உதயநிதி அவர்கள்கிட்ட சனாதனம்னா என்னன்னு சொன்னீங்களா, அதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டா அவர் வெளியே போயிருவாரு. திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்கன்னா அவர் வெளியே போயிருவாரு. பார்ட்டி ஃபண்ட்னு சொன்னதுக்கே அவங்க வெளியே போயிட்டாங்க. அதுதான் சொல்றேன். அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியாம வெளியில அவங்க அன்னைக்கு நடந்த சம்பவம் வேறு. வெளியில நாங்க தமிழ் தாய் வாழ்த்துக்காக தான் பேசணும், வந்தே மாதம் 2 தடவை போட்டது மரபு மீறினதுன்னு மாத்தி விட்டாரு உதயநிதி. வெளியில அப்பட்டமான ஒரு மடைமாற்றம் பண்ணாரு. சரி, அவரே சொல்றாரு ஒரு கட்டத்துல, எனக்கு ஒரு அவரோட காணொலி எல்லாம் இருக்கு, எனக்கு திராவிடம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னாரு. அப்புறம் 7ஆம் அறிவு படத்துல நாங்களே தெரியாம அந்த சீன் வச்சுட்டோம், எங்களுக்கே தெரியாது, அப்புறம் தான் எங்க கொள்கைக்கு எதிர். அவருக்கே அவர் கொள்கை தெரியாது. அவங்க அப்பா மட்டும் கலைஞர் அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் தலைவரா இல்லைன்னா இவர் அரசியல் என்ட்ரியை நினைச்சு கூட பார்த்திருந்தார். கலைஞர் அவர்கள் இருந்தவரை எப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது பதவி, பெரிய பதவி கொடுத்து கூட வச்சுக்கிட்டாரா? கட்சியில நீங்க தான் அதுக்கு அடுத்தது வச்சாரா? வைக்கல. ஆனா இவர் அவசர அவசரமா தன்னுடைய மகனை எம்எல்ஏ ஆக்கு, மந்திரி ஆக்கு, துணை முதல்வர் ஆக்குன்னு அவசர அவசரமா கொண்டு வந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், இந்த முறை மக்களுக்கும் அது தெரியும், 26ல ஜெயிச்சிருந்தா இவர் தான் முதல்வராக வருவார் தெரியும். அதனாலதான் வேணான்னு சொல்லிட்டாங்க. நீங்க வேணாம், நீங்க உங்களோட இவர் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திமுக கேட்கிற கேள்விகளை எல்லாம் விஜய் அசால்ட்டா எதிர்கொள்ள முடியும். ஒண்ணுமே நான் அவர் பதிலே சொல்ல வேண்டாம், பேசாம உட்காந்து பார்த்தாருன்னு வச்சுங்களேன், இவங்க அதுக்கு ஒரு 1000 பதில் சொல்லிப்பாங்க இவங்களே. அதனால இவங்களே முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை, விஜய்க்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் சேகர் பாபு அவரெல்லாம் இது ட்ரைலரு, இதுக்கு மேல பார்ப்போம், ரீல்ஸ் ஆட்சி அப்படின்லாம் சொல்றாரு. சரி, ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, எது ரீல்ஸ் ஆட்சி? ரொம்ப அதிகார மமதை அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாரு. ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறாரு. ஓகே, சிலப்பதிகாரம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு நூல், தமிழர்களுடைய ஒரு காவியம். அந்த ஒரு காப்பியம் 50 காப்பியம். அதையெல்லாம் அது சிலப்பதிகாரம், நீ சொன்னது செங்கல் அதிகாரம், உதயநிதி எல்லாம் சட்டசபையில பேசினது என்ன ஒரு வேலை? அதெல்லாம் இவங்களுக்கு பேச ஓவர் மமத, அதிகார திமிரு, மற்றபடி ரீல்ஸ் மாதிரிலாம் தெரியலையா அவங்களுக்கு? அப்பெல்லாம் தெரியலையா அவங்களுக்கு? சட்டசபையில ஒருத்தர் விடாம நடந்து உள்ள வந்தா நேர உதயநிதிக்கு வணக்கம் வச்சுட்டு தான் திருப்பி போவாங்க. அன்னைக்கெல்லாம் அதிகார போதையா தெரியலையா? ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு போறாங்க, இவரு பாஷா ரஜினி, எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு போனோம்ட்டு. அதெல்லாம் அதிகார திமிரா தெரியலையா இவங்களுக்கு? இப்ப இவங்க என்ன அதிகார திமிரு பண்ணிட்டாங்க? ஆக்சுவலா கேட்டா இப்ப விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு, என்ன அதிகார திமிரு பண்ணிட்டாரு? ஒருவேளை அவரு மட்டும் சோஃபால உட்கார, மத்தவங்க எல்லாம் கீழே உட்காருங்கன்னு சொன்னாரா? ஏதாவது அதிகார திமிருக்கு எல்லாரும் கீழே உட்காருங்க, என் முன்னாடி யாரும் உட்காரக்கூடாது, நின்றுட்டு இருங்க அப்படின்னு சொன்னாரா? அதிகார திமிருங்கிறது இங்க எங்க வந்தது? எதிர்கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னா அது அதிகார திமிர் அப்படின்னா, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது டெட் பாடின்னு சொன்னீங்க எடப்பாடிய, அதெல்லாம் எந்த கணக்குல வரும்? எடப்பாடியின் தாயாரை விமர்சனம் செய்து அவர் கண்ணீர் விட்டார், எங்க அம்மாவை பத்தி இப்படி பேசிட்டாங்களே கண்ணீர் விட்டார். அதெல்லாம் எந்த கணக்கில் எடுப்பது? பாராளுமன்றத்துல இவங்களுடைய எம்பி ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் எம்பி ஆயிருக்கான்னு கெஞ்சி கூத்தாடி, ப்ளீஸ் 2 நிமிஷம் கொடுங்க, ப்ளீஸ் 2 நிமிஷம் கொடுங்கன்னாரு. சபாநாயகர் முடிச்சிருங்க சீக்கிரம் உங்களுடைய ஃபர்ஸ்ட், இல்ல ப்ளீஸ் நான் அதை சொல்லாம போக முடியாது, ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள சோறு போட மாட்டாங்கன்ற அளவு கெஞ்சி எங்கள் இதம் சிங்கம் தலைவர் உதயநிதி வாழ்கன்னாரு. அதெல்லாம் ரீல்ஸ், அதெல்லாம் எடுத்துக்க முடியாதா நம்ம? அதெல்லாம் எந்த விளம்பரத்துக்காக இவங்க பண்ணாங்க? அப்போ இவங்க இப்ப இன்னைக்கு தாவேகா பண்றதுல பேசவே கூடாது. இன்னி வரைக்கும் நான் பார்த்தவரை அந்த சட்டமன்றத்துக்கு உள்ள வந்த பிறகு எம்எல்ஏவோ மந்திரியோ யாருமே
விஜய் அவர்கள் அந்த படம் நடித்தார், இந்த படம் நடித்தார், அவர் பெரிய ஆளு, ஒரு சிங்கம், இப்படிலாம் பேசவே இல்லை. எங்கள் தலைவர் ஒரு பார்வை பார்த்தால் சொன்னால் நாங்கள் செய்வோம்ங்கிறது எல்லா அரசியல் கட்சியும் சொல்றதுதான். எல்லா அரசியல் கட்சியும் சொல்றதுதான். அது சோஃபா போட்டு உட்கார்ந்து பேசினாலும் சொல்லுவாங்க, 2 பிளாஸ்டிக் சேர் 2 கொடுத்து ஓரம் உட்கார வச்சாலும் சொல்லுவாங்க. அது எல்லா கட்சியும் சொல்றதுதான். இங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதிகாரம் திமிர் என்பது அதிகார மமதை எது சொல்றாங்க. சரி, இது ட்ரைலர், போராட்டம் ட்ரைலரு, இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்கு. அப்ப இது என்ன? உங்க மேல சொல்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு நீங்க போராட்டம் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நியாயம். அந்த ஒரு அமைச்சர் 2 வருஷம் முன்னாடி பண்ண ஒரு சம்பவம், அதுக்கு இன்னைக்கு விசாரணை கமிஷன் வச்சுட்டாங்க. அவர் வந்து தப்பா இருந்திருந்தா அது தூக்க போறோம்னு சொல்லிட்டாங்க, தவறாக இருந்தால் தூக்கிடுவோம் விசாரிச்சுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. செய்தி வந்தது காலையில. நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தர் மேல ஒரு செய்தி வந்த உடனே நாங்க இப்படி போராட்டம் செய்வோம், இது ட்ரைலர் அப்படின்னா, உங்கள் ஆட்சியில அத்தனை மந்திரிங்க மேலேயும் அவ்வளவு குற்றச்சாட்டு சொன்ன போதும் வாயை மூடிட்டு உட்காந்தீங்களே, அதெல்லாம் எதுக்கு? எதிர்கட்சிகள் இந்த அளவுலாம் பெருசா போராட்டம் பண்ணல. அதனாலதான் சொன்னேன், திமுக எதிர்கட்சியா நல்லா வேலை செய்யும். எதிர்கட்சியா இருக்கும்போது நல்லா வேலை செய்வாங்க, மற்றபடி செய்ய மாட்டாங்க. இவங்கள எத்தனை மந்திரிகள் மேல நேரு அவர்கள் மேல எத்தனை 100 பக்கத்திற்கு குற்றச்சாட்டு வந்தது மற்ற துறைகள்ல இருந்து, விசாரிப்பு துறைகள்ல இருந்து. அதை கையில வச்சுக்கிட்டு இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அது என்பதால் இதை நாங்கள் விசாரிக்கவில்லை அப்படின்னு ஸ்டாலின் தலைமையில் இருந்த காவல்துறை சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். கோர்ட்ல இது வந்து கோர்ட்ல கொண்டு போல இல்ல, அது வந்து அரசியல் முன்னுறதுங்க, காழ்ப்புணர்ச்சிங்க. அப்ப இதெல்லாம் எந்த வகை சார்? அப்ப அதெல்லாம் வந்து இன்னும் இப்ப எடுத்தாங்கன்னா அது எந்த விதத்துல போகும்? நீங்க இப்ப இருக்கு, வெயிட் பண்ணுங்க, இது ட்ரைலர் தான். இப்ப ஏற்கனவே நேற்று ஒருத்தர் 100 கோடி ரூபாய் ஏதோ பள்ளி கல்வித்துறையில ஒருத்தர் கைது பண்ணதா செய்தி வந்தது, அது ட்ரைலர் தான். வெயிட் பண்ணுங்க, இன்னும் வச்சு செய்வாங்க அவங்க. இந்த ஒரு இதுல சொல்லுவாங்க இல்லையா, அந்த விவேக் அவர்களுடைய நகைச்சுவை காமெடியில ஒண்ணு சொல்லுவாரு, ஆவாஸ் அஞ்சிங்க ஆவாஸ், அது மாதிரி இவங்களை வச்சு செஞ்சீங்க வருவாங்க அடுத்த வருஷத்துல எல்லாம். ஏன்னா இப்பவே ஊழல் கணக்குகளை எடுத்து விட்டாரு. நிர்மல்குமாரோ ஒரு அறிக்கை கொடுத்தாரு, வெள்ளை அறிக்கை. அந்த அறிக்கையில இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நீங்க வந்து நாங்க செஞ்சதெல்லாம் விட்டுட்டீங்க. நாங்க சரிங்க, இதுக்கு ரிப்ளை கொடுங்க, நான் செஞ்ச கணக்கை நீங்க எடுத்துட்டு வாங்க, அப்புறம் பார்ப்போம். அந்த கணக்கை விட்டுருவோம் சார். இந்த 1300 கிலோமீட்டர் நீங்க சொல்றீங்க ஒரு கேபிள் போட்டதெல்லாம் விட்டுருங்க சார். இதுல இவ்வளவு நடந்திருக்க பாத்தீங்களா? அதிமுக ஆட்சியில 53, எங்க ஆட்சியில 35, நாங்க கம்மி. என்னையா பண்ணேன்னு கேட்டா அந்த ஆட்சியில கம்மி. அப்ப யாரு மினிஸ்டரா இருந்தது? அது நான் தாங்க கூட இருந்தேன், அதெல்லாம் கேட்காதீங்க. இப்ப இங்க இருக்கிறத மட்டும் கேள்வி. அப்ப திமுக பத்தி பேசக்கூடாது. தூய்மை பணியாளர்ல இவங்க எவ்வளவு பிரார்த்தனை பண்ணாங்கன்னு தெரியும். யாரோ ஒரு அம்மா காஞ்சிபுரத்துல இருந்து பாரிஸ் போனாங்களாம், டிராபிக்கா இருந்து கேஸ் போடுவாங்களாம், சேகர்பாபுவோட ட்ரஸ்ட் சேர்ந்தவங்க இந்த தூய்மை பணியாளர்களை உள்ள பிடிச்சு போடுவாங்கன்னா இந்த பிரார்த்தனை இருந்தாலும் நீங்க பண்ணீங்கல்ல. இப்ப அதெல்லாம் வரிசையில வரும், அப்ப தெரியும். அப்போ இவர்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க பாருங்க, எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்த போது அந்த 4 வருஷத்துல மட்டும் சுமார் 2400 போராட்டங்கள் பண்ணிருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் போராட்டம். திமுகவோட வரலாறு என்பது போராட்டத்தில் நாங்கள் முளைத்தவர்கள் பாங்க. எங்க போராட்டத்துல முளைச்சிங்க? உங்களுக்கு போராட்டம் பண்ணவே தான் நேரம் இருக்கு, முளைக்கிறது எங்க நேரம் இருக்கு? இதே வேலையாவே வச்சு எடப்பாடிய அவர்களை நீட்டு பத்தி ஒரு கற்பனையான ஒரு கதை, அந்த செங்கல் எடுத்துட்டு வந்த ஒரு கதை. இன்னைக்கு அந்த காலேஜ் ரெடியா இருக்கு, எய்ம்ஸ் மதுரையில. இன்னைக்கு அந்த செங்கல் எடுத்து காட்டின உதயநிதி என்ன பதில் சொல்ல போறாரு? என்ன பதில் சொல்லுவாரு சொல்லுங்க? அவர் இன்னும் சொல்ல போனால் அவருடைய மனைவியின் ஒரு என்ஜிஓ நினைக்கிறேன், அவங்க மனைவி பேர்ல இருந்த ஒரு ட்ரஸ்ட் நினைக்கிறேன், அந்த என்ஜிஓ சர்வீஸ், அதனுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணாங்கல்ல. ஒரு துணை முதல்வருடைய மனைவி அக்கௌண்ட் அந்த சம்பந்தப்பட்டதை ஃப்ரீஸ் பண்ணும்போது அது எவ்வளவு வாசிக்கும்? அதுக்கு பதில் சொன்னீங்களா? அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஆனா இதுக்கெல்லாம் வந்து கேள்வி கேட்பீங்க. இப்போ இந்த அமைச்சர் தப்பு பண்ணியிருக்காரு, அவரே எடுத்துடுறாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்களுடைய வேலையை, இவங்களுக்கு செய்தி வந்திருக்கும், எப்படி இருந்தாலும் அவர் மேல ஒரு விசாரணை வைக்க போறாங்க, உண்மையா இருந்தா எடுத்துருவாங்கல்ல. ஆமாங்க, அப்ப போராட்டம் பண்ணு, நம்ம தான் போராட்டம் பண்ணி ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி. இவங்களுக்கு நல்லா தெரியும், மத்த பிரச்சனைக்கெல்லாம் போராட வேண்டியதானே. இவங்களுக்கு நல்லா தெரியும், உள்ள இவர்களுடைய ஆட்கள் 67 இவர்கள் விதைத்த விதை இன்று வரை நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாரும் திமுகம்பாங்க. இவங்களுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு இடத்துலயும் வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நாளைக்கு காலைல இது மாதிரி நடக்க போகுது, அப்படியா நைட்டா போராட்டம் அறிவிச்சிருக்கு. அப்புறம் நாங்க தான் பண்ணோம். இது திமுகவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதான் இப்போ பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சோ தவறு பண்ணி இருக்கிறார், சரி எடுத்துருங்க, அவ்வளவுதானே, விட்டுருங்க. தவறு பண்ணார், எடுக்கட்டும், அது வெற்றி. ஆனா இதுதான் ட்ரைலரு,
நீங்க என்ன சினிமா காட்டுறீங்களா? ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சார் இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் ஆனந்த் அர்ஜுனா நிர்மல்குமாருக்கு வந்து சபரீசன் தரப்பில இருந்து வக்கீல் நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதுல முக்கியமாக வந்து ஆதவ் அர்ஜுனாக இருக்கட்டும், அந்த 30,000 கோடி எங்க போச்சு அப்படின்னு பிடிஆர் வந்து அப்பவே சொன்னார்ல, அதுக்கான கணக்கு இப்ப வரைக்கும் வரல, பதிலும் சொல்லல அப்படின்னாங்க. இந்த வெள்ளை அறிக்கை நிர்மல்குமார் வெளியிடும் பொழுதும் 54,000 கோடி எங்க போச்சு அப்படிங்கிற அந்த கேள்வியும் வச்சாரு. இது வந்து ஆதவ் அர்ஜுனா சொன்னாரு, உதயநிதிக்கு 16, சபரீசனுக்கு 16, 32 துறைகளை பிரிச்சு கொள்ளடிச்சிருக்காங்க, ஊழல் போட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெளிவாக சொன்னார். அதற்காகவே ஒரு எச்சரிக்கை விடுத்து சபரீசன் தரப்பிலிருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் போயிருக்கு. உடனடியாக பதில் சொல்லலன்னா நாங்க சிவில் சர்வீஸ்ல வந்து நாங்க சிவில் கோர்ட்ல வந்து வழக்கு பதிவு செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இவங்க இவ்வளவு பேசுறவரு இன்னைக்கு வீராவேசமா வரவரு பிடிஆர் மேல அன்னைக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் அந்த ஆடியோ யார் பேசுறான்னு வெளியிடுங்க, விசாரிக்கணும், சிபிஐ விசாரிங்க, சிபிசிஐடி விசாரிங்கன்னு அன்னைக்கு கேட்டிருக்கணும். ஏன் அன்னைக்கு கேட்கல? இன்னைக்கு இவங்க 16 துறைன்னு சொன்ன உடனே பாஞ்சு வந்து வக்கீல் நோட்டீஸ் கொடுக்குறாரு. அன்னைக்கு பிடிஆர் ஓப்பனா சொன்னாரு 30,000 கோடின்னு அன்னைக்கே சொல்லும்போது நீங்க ஏன் போய் கேட்கல? அட்லீஸ்ட் உங்க ஆட்சி தான் அந்த ஆடியோவோட உண்மைத்தன்மையை சோதனை பண்ணி, இல்லைங்க இது இன்னார்தான் பேசியிருக்கிறாங்க. உங்கள்ட்ட தான் அத்தனை டெக்னாலஜி இருக்கு. நீங்க வந்து வானிலையை கண்டறிவதற்காக 10 கோடி ஒதுக்கி இருக்கிறோம்னு போய் சொல்லி ஒண்ணுமே பண்ணாம ஒரு சேட்டலைட் அங்க வச்சிருக்கிறோம், புதுசா நவீன டெக்னாலஜி வாங்கியிருக்கிறோம்லாம் சொன்னவங்க தானே. ஒரு போன், இந்த போன் கால் யார் பண்ணா? அதை கண்டுபிடிக்க உங்கள்கிட்ட இல்லையா? ஏன் கண்டுபிடிக்கல? அப்போ அன்னைக்கெல்லாம் வாய முன்னீங்க. ஏன்னா பிடிஆர் உங்க கட்சி ஆளு, அவரை டக்குன்னு தூக்கி ஐடியில மாத்தி விட்டு அவருடைய சேவை ஐடிக்கு தேவை அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டீங்க. நீதிபதியில இருந்து மாத்திட்டீங்க. உங்களை பத்தி பேசுறாங்க. ஏன் உங்களுக்கு இப்ப மட்டும் கூத்துது? நிர்மல்குமார் ஆதவும் பேசணும். ஏன்னா நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு பொதுமக்கள் பார்வையில இருந்து 16 பிரிச்சு விட்டுருக்காங்க இல்லையா, அது ஒருவேளை அவர் குறைச்சலா ஃபீல் பண்ணிருக்கலாம். இல்லையா 40-50 வச்சிருக்க இடத்துல 16 மட்டும் என்ன பத்தி சொல்றியா நீ அப்படின்னு ஒருவேளை கோச்சிருக்கலாம். நம்பர் கம்மியா இருக்கு நம்ம பேர்ல அப்படின்ட்டு. ஏன்னா இவர்கள் எத்தனை நிறுவனங்கள் நடத்தினார்கள், என்ன செய்தார்கள் என்று ஊருக்கே தெரியும். யாருக்கும் தெரியாமலாம் இல்லை. ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மட்டும் சொல்றேன். இந்த ஆட்சியின் இறுதி கட்ட காலத்தில் ஐ திங்க் 2025 டிசம்பர்ல வாக்கு, திடீர்னு இந்த ஆட்சிக்கு விண்வெளி மேல ஒரு ஆசை வந்து, நாங்க வந்து அதுக்கு ஒரு மானியம் தரோம், 25,000 கோடி ஒதுக்குறோம், சென்னையில உள்ள பிரபல நிறுவனத்தோட நாங்க வந்து விண்வெளிக்கான ஒரு திட்டத்தை நாங்க உண்டு பண்றோம். நாங்க அது சென்ட்ரல் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா இதுலயும் அந்தந்த நாட்டு அது அரசு தான் பண்ணும், மைய அரசு பண்ணும். புதுசா உங்களுக்கு என்ன அது இது மாதிரிலாம் ஆசை? எதுக்கு திடீர்னு அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள நீங்க எதுக்கு போனீங்க? ஏன்னா இவர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, சபரீசன். மாதவன் மற்றும் முன்னாள் அந்த கைது செய்யப்பட்ட அதிகாரி, இஸ்ரோல இருந்து கைது செய்யப்பட்ட அதிகாரி, அவர் விடுதலை வந்தார் நல்ல விதமா. இவங்க கூட்டணி ஆட்சியில் தான் உள்ள பூச்சி போட்டாங்க, அவர் நல்ல விதமா வெளில வந்துட்டாரு. இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க 2 பேரையும் அட்வைசரா போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், விண்வெளி சம்மந்தப்பட்ட ஸ்பேஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. கம்பெனி பேர் என்ன? ஸ்பேஸ். அப்ப சரி, ஸ்பேஸ் கொஞ்சம் நிதி ஒதுக்குப்பா அப்படின்னு இவங்க ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. எதுக்கு திடீர்னு ஆரம்பிச்சீங்க? அப்போ இதெல்லாம் உங்க மேல கண்டிப்பா கேட்க தானே கேட்பாங்க. எதுக்கு சார் திடீர்னு விண்வெளி திட்டம், அதுவும் நீங்க கம்பெனி ஆரம்பிச்ச உடனே இங்க வந்து வருது. ஆனா இவங்க தான் ரஃபேலுக்கு ரிலையன்ஸுக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு பேச்சு வந்த போது, அனுபவமே இல்லாத ஒரு கம்பெனிக்கு எப்படி தரலாம்னாங்க. இவங்க எத்தனை ராக்கெட்டு, எத்தனை சேட்டலைட்டு, எத்தனை விண்வெளி திட்டங்களை இவங்க செஞ்சாங்க. சென்னையில உள்ள பிரபல நிறுவனத்தோடு, அது என்ன பேர் கூட சொல்ல பயமா? அது எந்த நிறுவனம் இப்ப சொல்லுவாங்களா? நான் இன்னைக்கு கேட்கிறேன், சேகர் பாபு அவர்கள் மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே, திமுக அமைச்சரா இருந்த எல்லாரும் அந்த நிறுவனத்தோட பேர் சொல்றேன். எந்த சென்னையில இருந்து எந்த பெரிய நிறுவனத்தோடு நீங்கள் செய்வதாக இருந்தீர்கள், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. பேர் சொல்லிட்டோம். இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் அவங்கள்ட்ட அதிகாரம் மீன்ஸ் பவர்ல இருக்கிறாங்க, தேர் இன் பவர். அவங்க எடுத்து அந்த பேரை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சபரீசன் என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் பண்ண முடியாது, வாய் மட்டும் உட்காந்துருக்கணும். இது மாதிரி 1000 நோட்டீஸுகளை நான் விட்டுருவேன் ஆர்எஸ் பாரதி பேசுனதை பார்த்தோம், மற்ற டிஆர் பாலு பேசுனதை பார்த்தோம். டிஆர் பாலு அவர்கள் பேசிட்டு அண்ணாமலை வந்து அவரை கோர்ட்ல புரட்டி கேள்வி கேட்டு முடியாம உடம்புலன்னு ஓடி போனதா இருக்கட்டும், நம்ம பார்த்துருக்கோம். திமுக வந்து கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல தெரியாது. அவங்க நாகேஷ் மாதிரி
எனக்கு கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியும், பதில் சொல்ல தெரியாது. சோ அந்த வகையில இது எல்லாம் வந்து இதெல்லாம் இவங்க கையில இருக்கு. கேட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்க நோட்டீஸ் கொடுங்க அப்படிம்பாங்க, அறிக்கையை வெளியிடுங்கம்பாங்க. வெளியிட்ட உடனே இதெல்லாம் ஒரு அறிக்கையா? அப்ப வேற எது கேட்ட நீங்க அந்த ஆபீஸ்ல எல்லாம் பார்த்துருக்கலாம். நார்மலாவே நம்ம இதெல்லாம் தினம் நம்ம கண் கூட ஆபீஸ்ல பார்க்கக்கூடியது. ஏன்பா லேட்டு? இல்ல சார் பஸ் டிராபிக்ல மாட்டிச்சு. எனக்கு காரணமே வேணாம், ஏன் லேட்டு? அப்ப வேற என்ன சொல்லணும்? ஏன்னா காரணம் வேணாம், ஆனா ஏன் லேட்டுன்னா நம்ம என்ன சொல்லணும்? எது சொன்னாலும் அது காரணம் தானே. எது சொன்னாலும் அது காரணம் தான். ஏன்னா காரணம் வேணாம், ஏன் லேட்டு? அப்போ அறிக்கை கொடுங்க. கொடுத்துட்டு இதெல்லாம் ஒரு அறிக்கையா? இதுல ஒண்ணுமே இல்லையே, இது என்கிட்டயே இருக்கு. உங்ககிட்ட இருந்தா கொடு. செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த நிர்மல்குமார் அறிக்கைக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி பேசுனது நீங்க பாருங்களேன். எந்த ஒரு தவறுமே இல்லாமல் தன்னை 100% இல்லை 200% புனிதராக காட்டக்கூடிய ஒரு பேட்டி. ரொம்ப கூலா உட்கார்ந்து அழகா தெளிவா இதே மாதிரி தான் அவரு முன்னாடி கைது செய்யப்பட்ட போதும் பேட்டி கொடுத்தார். அப்பவும் பேட்டி கொடுத்தார் இதே மாதிரி. இது எதுவுமே நீங்க எல்லாம் பண்ணல, சபரிசன் அவர்லாம் ரொம்ப கரெக்டா இருக்காருன்னு சொன்னா அவருக்கு ஏது இந்த சொத்துன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த சொத்து ஏதுன்னு சொல்லுங்க. நீங்க தான் கொடுத்தீங்களா அதை சொல்லணும்ல. கண்டிப்பா நீங்க இந்த சொத்துங்கும் போது வந்து இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து 17 சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கிறதாக அமலாக்கத்துறை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மேல்முறை அப்படிங்கிறது வந்து இவங்க அதை ரத்து செஞ்சாங்க. மேல்முறையீடு போய் ஏன் வந்து அந்த அமலாக்கத்துறை வந்து கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு நீதிமன்றமும் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த 17 சொத்துக்களினுடைய விவரங்களை வந்து உடனடியாக பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் மேல இந்த சமீப காலங்களாக இந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்து ரொம்ப வந்து ஆக்ஷன் அதிரடியாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதனுடைய வழக்கு எந்த நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல ரொம்ப காலம் முன்னையே அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டேன். அது ரொம்ப முன்னையே, இப்ப இல்ல. அவர் மேல கேஸ் வந்து ஃபைல் பண்ணி சொத்துக்கள் எல்லாம் முடக்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கேஸ் நடந்துட்டா இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. திமுகல ஒருத்தவங்க வந்துட்டாங்கனாலே நீங்க புரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய அந்த வழக்கு என்பது கண்டிப்பா முடிவுக்கே வராது. அந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு கேஸ் திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இதுக்கு வந்து ஒரு உதாரணமா சசிகலா அவர்களுடைய கேஸை பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, எனக்கு அந்த குற்றப்பத்திரிகை தரல, இல்ல அது இங்கிலீஷ்ல இருக்கு, எனக்கு தமிழ்ல வேணும், எனக்கு தமிழ்ல தான் படிக்க தெரியும். அதாவது எவ்வளவு காலதாமதம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்வாங்க. சோ அது மாதிரி திமுக எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இவங்க வந்து இதே வேலை இவங்களுக்கு. இந்த எந்த வழக்கா இருந்தாலும் இழுத்து தள்ளி விட்டுருவாங்க. இப்ப இவருடைய வழக்கு வருவோம். இவர் வந்து 1 2 இல்ல, இவ்வளவு அவரு ஊழல் பண்ணது கணக்கு வழக்கு இல்லாம இருக்கிறது. அதுல சிலதை பிடிச்சுதான் கேஸ் போட்டாங்க. அதுக்கே இவ்வளவு கேஸ். அவரு மொத்தம் எடுத்து போட்டிருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். அவர் வந்து என்ன சொல்றாங்க, முடிக்கப்பட்ட சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் முடக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கணும். இப்ப எந்த கண்டிஷன்ல முடக்கிருக்கோ அப்படியே இருக்கட்டும். அந்த ஆணை அப்படியே இருக்கணும், அதை மாற்ற முடியாது. அவருக்கு சொந்தமான 17 சொத்து முடக்கினதுக்கு தீர்ப்பாய உத்தரவை ரத்து செய்யதான் இவரு அமலாக்கத்துறை இப்ப மனு போட்டிருக்காங்க. தீர்ப்பாய அந்த இதை அது இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இவரெல்லாம் மிகச் சரியாக இருந்திருந்தால் இந்த வழக்கெல்லாம் என்னைக்கோ ஆதாரம் கொடுத்து முடிச்சிருக்கலாங்க. ஆதாரத்தை முன்னாடியே கரெக்டா கொடுத்து முடிச்சிருக்கலாம். முடியாதனாலதான் இது இழுத்துட்டு இருக்கு. அமலாக்கத்துறையோட பல வழக்குகள் இது மாதிரிதான் வந்துகிட்டு இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு அந்த படம் 2 பேர் எடுத்தாங்க இல்லையா, முன்னாள் முதல்வருடைய உறவினர்கள் 2 பேர் படம் எல்லாம் எடுத்தாங்க. 500 கோடியில ஒரே நேரத்துல 3 படம். ரத்தீஷ் என்னென்னவோ பேர்லாம் வரும், அவங்க குடும்ப பேரு. அவங்க பாத்தீங்கன்னா 500 கோடியில திடீர்னு வந்து பணக்காரனே ஒரு படம் எடுக்கிறாங்க. அவங்க வீட்டுல போய் சர்ச் பண்ணும் போது என்னாச்சு, கோர்ட்டுக்கு போனதுக்கு இல்ல அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு தடை கொடுத்துச்சு. அப்போ அமலாக்கத்துறையின் பல வழக்குகள் பெண்டிங்லயே இருக்கு இந்த மாதிரி. சோ இதையெல்லாம் வந்து சட்டுன்னு முடிக்கணும் அப்படின்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இவங்க மேல வந்து பண்ணணும். அது இப்போதைக்கு பண்ணாம இருக்கிறாங்க. அது ஏன்னா தெரியல. இவ்வளவு தாமதம் என்பது, இத்தனை ஆண்டுகள் தாமதம் என்பது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எல்லாம் தப்பு. இவருக்கு இவ்வளவு தாமதமே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் செய்திகளை பார்த்து வந்து அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டது அப்படி. அன்னைக்கே சொத்து முடக்கப்பட்டது. இத்தனை வருஷமா சொத்து முடக்கப்பட்டு வச்சு 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 இன்னமும் அது நடத்திட்டு இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அதுவரை என்ன சொல்றாங்கன்னாக்க, அந்த முக்கியமா இதுல பார்க்கணும்னா 2001ல 23 லட்சமா இருந்தது. 2006 சமயத்துல 6.5 கோடியா போயிட்டு 6.86 கோடியா மாறிடுச்சு. அந்த லெவலுக்கு அப்பவே ஊழல் பண்ணாரு. அப்போ இது அதிமுக ஆட்சியில் பண்ணப்பட்ட ஊழல் தானே, திமுக மேல ஒன்றும் குற்றம் சாட்ட முடியாது.
ஆமா, இப்ப திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டு வரல, அனிதா ராதாகிருஷ்ணன் என்ற நபர் மீது தான் வந்திருக்கிறது. இவங்க அதையும் மடமாத்தி விட்டுட்டு இருக்காங்க சமூக ஊடகங்கள்ல. பாத்தீங்களா, திமுக மேல போய் குற்றச்சாட்டு. இது திமுக மேல குற்றச்சாட்டு அல்ல, அனிதா ராதாகிருஷ்ணன் மீது உள்ள குற்றச்சாட்டு. அப்போ இத்தனை வருஷம், எத்தனை வருஷம் அந்த இது வந்து கலைஞர் காலத்தில் பேசப்பட்டு, அப்புறம் சரி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் பேசப்பட்டு இன்னமும் இழுத்து கொண்டே இருக்கு. சோ இது ஒரு சீக்கிரம் முடிவுக்கு வந்தாதான் நல்லா இருக்கும். இந்த கேஸ் எல்லாம் வந்து முடிச்சா அவருக்கு கடுமையான தண்டனை வரும், கடுமையான தண்டனை வரும். ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் வந்து 20 மடங்கு சொத்து சேர்ப்பாரு. அப்படிங்கும் போது 66 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருந்தது என்று சொல்லிவிட்டுத்தான் ஜெயலலிதா அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் அபராதம், 4 வருஷம் ஜெயிலுன்னு கொடுத்தாங்க. அப்போ இந்த பர்சன்டேஜ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பர்சன்டேஜ் கணக்கு பண்ணாங்க. அவங்க இவ்வளவு சேர்த்திருக்காங்க இவ்வளவு, அப்ப இவர் கணக்கு பண்ணா 20 மடங்கு சொத்து, சுமார் 20 மடங்கு. அப்ப இவருக்கெல்லாம் எவ்வளவு நாள் கொடுக்கணும்? சோ அது வந்து இவங்க எவ்வளவு எடுத்தாலும் அடுத்தது விரைவில் முடிவுக்கு வரும். ஏன்னா இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இங்க இருக்கிற காவல்துறை அதற்கான ஆதாரங்களை வேகமாக கொடுத்து, அமலாக்கத்துறை இன்னும் வேகமாக செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த வழக்கெல்லாம் சீக்கிரமா முடிவுக்கு வந்துடும்.